இங்கே ஒருத்தன் தினமும் காலையில் கார் இழுத்து எக்ஸசைஸ் பண்ணுவான். அதுவே நைட் ஆனால் 1000 தடவை டம்பிள்ஸை தூக்குவான். இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வேர்ல்டு சாம்பியன் ஆர்ம் ரெஸ்லர் கூட ஒரு போட்டி போட போகிறான். அந்த சாம்பியன் எல்லா மேட்ச்லேயும் ஆப்போனண்ட்டுக்கு சைடில் ஒரு கல்லை வச்சு கையை உடச்சு அனுப்பி விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் அவன் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸையும் அவன் எடுத்துக்கிறான். அந்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்துடுது. நம்மால் ஆட்டத்தில் தோற்று போயிடுறான். அதுக்கப்புறம் ரெஃப்ரி சொல்கிறான் ஆப்போனன்ட் ஃபவுல் பண்ணிட்டான்ட்டு. மறுபடியும் ரீமேட்ச் நடக்குது. அதில் நம்மால் ஃபுல் பவரை காமிச்சு ஜெயிச்சிடறான். ஆனால் இவனோட கை வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த போட்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அமெரிக்கன் கூட இவன் மொத்த பலத்தையும் காமிச்சு தான் அவனை தோக்கடிச்சிருக்கானே. இவனோட கை ரொம்பவுமே வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால இவன் மருந்து எடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனோட கோச் வந்துட்டு இதுக்கு மேலே நீ எந்த போட்டியில கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போட்டி கிளம்பிடுறான். அந்த போட்டியில வந்து முன்னாள் சாம்பியன் வந்து கலந்துக்கிறான். இவங்க 2 பேருமே அவங்களோட முழு பலத்தை காமிச்சு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க கையில கட்டி வச்சிருந்த ஸ்ட்ராப்பே வந்து போயிடுச்சு. அந்த டைம்ல அவங்க தங்கச்சி பொண்ணும் பையனும் வராங்க. இவனை சேரப் பண்றாங்க. அதனால இவனுக்கு ஒரு உத்தியோகம் வந்து 2 பேருமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல ரொம்ப நேரமாவே போட்டி போட்டுருக்காங்க. ஆப்போனன்ட் டயர்ட் ஆகும் போது இவன் தோக்கடிச்சிடறான் அவனை. இவனோட அடுத்த ஃபைனல் மேட்ச் வந்து வேர்ல்டு சாம்பியன் கூட. இவனும் அங்கே போகிறான். மேட்சுக்கு முன்னாடி ஹேண்ட் ஷேக் பண்ணுறது கூட அவன் தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. 2 பேருமே சூப்பராக பலத்தை காமிச்சு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அதில் அந்த சாம்பியன் வேணும்னே இவனோட கட்டவரில் டேமேஜ் பண்ணிடுவான். கையில் ஸ்ட்ராப் கட்டி மறுபடியும் போட்டி போடுறாங்க. இவனால் போட்டி போட முடியாமல் தோக்க நிலைமைக்கு போயிடுறான். அப்போ அவன் தங்கச்சியை பார்க்குறான். இங்கே நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி அவன் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டி போடுன்னு சொல்கிறான். அதனால இவன் பல்ல கடிச்சிட்டு ஃபுல் பவரை காமிச்சு தோக்கடிச்சிடறான். சாம்பியனே ஷாக் ஆயிடுறான் இவனால் எப்படா முடியுதுன்னு சொல்லிட்டு. வேர்ல்டு சாம்பியனை தோக்கடிச்சிட்டு அங்கேருந்து ட்ராஃபியை வாங்கிட்டு அவன் ஃபேமிலியோட போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.